என்ன நடந்திருக்குன்னு பார்த்தலாம். நம்ம மார்க்கெட் சொன்ன மாதிரி காலையில் மேலே புஷ் பண்ணியிருக்காங்க, பட் பிரேக் அவுட் ஆகிருக்கு மார்க்கெட்டு. செகண்ட் லைனும் பிரேக் அவுட் இன்றைக்கி சூப்பராக அப்நார்மல் ப்ரீமியம் நம்ம லைன்ஸில் எல்லா இடத்துலையுமே வேறு லெவல் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம், லைனுக்கு வந்தால் மட்டும்தான் ப்ரீமியம், லைனுக்கு போகணும் மார்க்கெட் நினைச்சா தான் ப்ரீமியம் கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த அடிப்படையாக தெரிஞ்சுக்கங்க. பாருங்கள், இந்த இடத்துல அகைன் மேலே அகைன் பிரேக் அவுட்டு கூட ஒரு சின்ன லாஜிக்கு கொடுக்கலாம். பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மார்க்கெட் இந்த லெவலுக்கு கண்டிப்பாக மூவ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 58 பாயிண்ட் மூவ் பண்ணியிருக்கு மார்க்கெட். பாருங்கள், ஜஸ்ட் நான் ட்ரா பண்ணுறேங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். எஸ், இந்த 58 பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ரீடெஸ்ட்டு கீழே பிரேக் அவுட்டே பண்ணல மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை மார்க்கெட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து ட்ரேட் பண்ணி பழகுங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னேன், நல்லா மறுபடியும் புரிஞ்சுக்கணும். பேங்க் நிஃப்டி பேஸ் பண்ணி தான் நிஃப்டி பேஸ் பண்ணி தான் பேங்க் நிஃப்டின்னு சொன்னோம். இது ஏன் மறுபடியும் இன்னும் மேலே புஷ் பண்ணல, 300 பாயிண்ட் மேலே ஏற்றி திருப்பி 50 பாயிண்ட் கீழே இருக்கேன். ஏன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி அதோட லிக்விடிட்டிக்கு மேலே சஸ்டெயினே ஆகலை. அதாவது காலையில் ஃபஸ்ட் மார்னிங் பிரேக் அவுட்டில் இந்த புஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கொடுத்துச்சு, மறுபடியும் அப்படியே அகைன் வால்டைல் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் நிஃப்டி எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ், பிகாஸ் லைனை ஒபே பண்ணியிருக்கு மார்க்கெட்டில் அப்படிங்கிறதான் இதில் அடிப்படையான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம், நம்ம லைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதில் மேஜிக் லைன் சொல்கிறோம். இதனால தான் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஃபண்டமெண்டல் நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இடத்துக்கு வந்தால் நிச்சயமாக 100% ப்ராஃபிட் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்ருக்கிறது நம்ம 6ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் 22,385, 22,418 ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் பண்ணோம். 22,167, 22,082 அப்படின்னு சப்போர்ட்டை ரியாக்ட் பண்ணோம். இது நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு, நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு இருக்குது. நம்ம இடத்துக்கு நாளைக்கு கொஞ்சம் ஜாக்பாட் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இன்றைக்கே கிட்டத்தட்ட ஜாக்பாட் மாதிரி தான் இருந்துச்சு. மேபி நாளைக்கு இந்த ஏரியாவில் எங்கேயாவது ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வர்றதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி தான் சினாரியோ இருக்குது, மார்க்கெட்டோட சினாரியோ கணக்கு அப்படி தான் தெரியுது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்தால் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணாலோ அல்லது இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆனாலோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த கன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்ற வீடியோ இந்த வாரமும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நான் நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன், அதில் மாற்றம் இல்லை. ஓகே சரி, பேங்க் நிஃப்டி என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்கான்னு பார்த்தா பேங்க் நிஃப்டி ரேஞ்சஸ் இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இவங்க பிரேக் அவுட்ஸ்லையோ இல்லை இங்கேருந்து கவர் ஆகும்போது நிச்சயமாக நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம இடத்துக்கு வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கன்றதை மறந்துடாதீங்க. ஈவினிங் செகண்ட் ஆஃப் 12:30 மேலே நம்ம இடத்துல ஒரு ரிவர்சல் ஆஃப் 10x கம்பல்சரி 10x மேலே இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.